சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை பிரவீணா கே. பாலச்சந்தரின் மன்மத லீலை படத்தில் அறிமுகமானவர். ஹேமா சௌத்ரி, ஜெயப்பிரதா, ஒய். விஜயா, ரீனா உள்பட அரை டஜன் முன்னணி நடிகைகளுடன் பிரவீணாவின் அறிமுகம் நிகழ்ந்தது. சின்ன வேடம், அதனால் படத்தின் டைட்டிலில் அவருக்கு கிரெடிட் தரப்படவில்லை. இது நடந்தது 1976. 1977 மலையாளத்தில் மனசொரு மயில் படத்தில் நடித்தார். இதிலும் சின்ன வேடம். தொடர்ந்து தெலுங்கு, கன்னட படங்களில் நடித்தார். மலையாளத்தில் ஜெயன் நடித்த மற்றொரு கர்ணன், விஸ்வரூபன், அவள் கண்ட லோகன், சத்ரு சம்ஹாரம் போன்ற படங்களில் நடித்தார். எல்லாமே சின்ன வேடங்கள். 1977 முதல் 78 காலகட்டத்தில் பிரவீணா அதிகமும் மலையாள படங்களில் நடித்தார். 1979 சுதாகர், தீபா நடித்த மாந்தோப்பு கிளியே, விஜயகுமார், சுஜாதா நடித்த அடுக்குமல்லி, விஜயன், ஷோபா நடித்த பசி உட்பட பல வேடங்களில் தலை காட்டினார். 1980 பிரவீணா நடித்த படங்களில் ஜம்பு, பாமா ருக்மணி இரண்டும் முக்கியமானது. ஜம்புவில் வழக்கம் போல் சின்ன வேடம். பாமா ருக்மணியில் முதல் முறையாக இரண்டாவது நாயகியாக அந்தஸ்து பெற்றார். பிரவீணா சின்ன வேடங்களில் நடித்து கொண்டிருக்கையில் பாக்யராஜுடன் நட்பு ஏற்பட்டது. பிரவீணாவைப் போலவே பாக்யராஜும் அப்போது சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருந்தார். அவருக்கு பிரவீணாவின் நட்பு பொருளாதார ரீதியாகவும் உதவியாக இருந்தது. இந்நிலையில் பாக்யராஜ் நாயகனாக நடித்த பாமா ருக்மணியில் இரண்டாவது நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு பிரவீணாவுக்கு கிடைத்தது. தமிழில் பிரவீணா நடித்த குறிப்பிடத்தகுந்த படங்களில் முதன்மையானது பாமா ருக்மணி. இதில்தான் டைட்டில் வேடமே அவருக்கு கிடைத்தது. படம் வெளியானதற்கு அடுத்த வருடம் 1981 தனது நெடுநாள் காதலர் பாக்யராஜை பிரவீணா திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடித்தார். 1983 மஞ்சள் காமாலை நோயால் தன்னுடைய 25வது வயதிலேயே பாக்யராஜின் முதல் மனைவி பிரவீணா காலமானார். இருவரும் சினிமா துறையில் சந்தித்து அதன் மூலமாக நட்புடன் பழகி அதன் பின் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் இவர்களின் வாழ்க்கை நெடுகாலம் நீடிக்கவில்லை. அதன் பிறகுதான் பாக்யராஜ் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பாக்யராஜ் அவர்களை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.